நீங்க ஆம் ஆத்மி சொன்னதை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அது அப்படியே எல்லாம் தொடரும்னு. முதல்ல என்ன சொன்னோம்? அவங்க எவ்வளோ குடுக்குறாங்களோ நாங்க ரூ. 2500 குடுப்போம்னு சொன்னோம். அத கூட எல்லாரும் சொன்னாங்க, ரேவதி கல்ச்சர் ஏன் நீங்க வச்சிருக்கீங்கன்னு. நாங்க இப்பவும் சொல்றோம், இலவசத்துக்கு நாங்க அகைன்ஸ்ட் கிடையாது. பட் இலவச திட்டங்கள் உங்களோட கஜானாவ பதம் பார்க்கக்கூடாது. நீங்க இலவசங்கள குடுக்கும்போது உங்க திரும்பி கஜானாவ பாருங்க. நல்ல உதாரணம் தமிழ்நாடு. 4,50,000 லட்சம்னு வாங்கியிருக்காங்க கோடி. 4,50,000 லட்சம் கோடி இப்ப இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வாங்கியிருக்காங்க. இப்படி வாங்கி இலவசங்கள குடுக்கக்கூடாது. நீங்க டெவலப் பண்ணணும். ரிசோர்ஸ டெவலப் பண்ணி அதன் மூலமா நீங்க குடுக்கிறது தான் ஃபாரின் கல்ச்சர். ஃபாரின்ல இருக்க எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னா, மக்கள்ட்ட இருந்து வரி வாங்குவாங்க. வரிய வாங்கி இலவசங்கள் குடுப்பாங்க. இலவசம்னா இலவச படிப்பு, இலவச மருத்துவமனைலாம் குடுப்பாங்க. நீங்க அத குடுக்காம மாசம் ரூ. 1000 கையில குடுக்குறேன்னு சொல்றீங்க. வரவேற்கத்தக்க விஷயம். குடுத்துட்டீங்க. பட் 200 கோடி டீச்சருக்கு சம்பளம் குடுக்க முடியல. பெண்டிங் இருக்கு. கேட்டா மோடி பாக்கெட்ல வச்சிருக்காரு குடுக்க மாட்டாருன்றீங்களே. அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றோம். இங்க இலவசமா குடுத்துட்டு, குடுக்க வேண்டியத குடுக்காம இருக்கக்கூடாது. இலவசம்ன்றது எப்ப குடுப்பீங்க? நம்ம வீட்ல எப்ப தானம் பண்ணுவோம்? நம்ம வீட்ல இருக்க பணம் எக்ஸஸா வரும்போது ரூ. 10 எக்ஸஸா இருந்தா அது தானம் பண்ணுவோம். நீங்க வாங்குற சம்பளத்த தானம் பண்ணிட்டீங்கன்னா வீடு எப்படி நடக்கும்? அந்த பாலிடிக்ஸ் தான் சொல்றோம். இது எதையும் குழப்பிக்க கூடாது.